ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன ரங்கோலி பார்ப்போமா? 5, 4, 3 எடப்புள்ளி வச்சு போட்டிருக்கேன். ரொம்ப சின்னது தான், எல்லாராலையுமே போட முடியும், பிகினர்ஸ் கூட போட முடியும், எந்த கஷ்டமுமே இல்லை. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. நடுவில் 5, அடுத்தது 4, அடுத்தது 3 எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதோட இப்படி சுற்றி போட்டுக்கலாம். இது எந்த டிசைன் வேணாலும் நம்ம மாற்றியும் போடலாம், நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி மாற்றிக்கும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோட இதை சேர்த்துடலாம். ஆறு பக்கமும் சேர்த்துட்டோம். இதில் கோடு போட்டிருக்கேன், இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு கீழே இந்த இடத்துல 2 பூ மாதிரி போட்டுக்கலாம். ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பு போட்டிருக்கேன். வேறு ஏதாவது டிசைன் இதில் வரையணும்னா கூட நம்ம வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட கற்பனை தானே. இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோட இதை சேர்த்து போட்டுடலாம். இதை சுற்றி 2 கோடு.
இந்த இடத்துல சும்மா ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். இதையே இந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன இது மாதிரி போட்டு ஒரு பூவாக கூட போட்டுக்கலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றியும் போட முடியும் இல்லையா? அந்த ஒரு இதை மட்டும் பூவாக மாற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.